அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம் அது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் கொள்குறி வினாவிடைகள் சொல்லும் பொருளும் தமிழ் ஆங்கிலம் இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றவர் தொல்காப்பியர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அமைப்பின் முதல் பெண் தலைவர் ஆவார். திருவிக்க அவர்கள் இலக்கியங்களை பற்றி கூறும் விதம். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு தமிழ். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வந்தவை பனையோலைகள். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்று மத்தளம் பற்றி கூறும் நூல் நாச்சியார் திருமொழி. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மன்னமை முழவு என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநராற்றுப்படை. கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரை இடம்பெற்ற நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர பாண்டியர்களுக்கு சோழர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வான்புகழ் மூவர் தன்பொழில் வனப்புரை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஊர்களும் சிறப்பு பெயர்களும், அதாவது ஊரோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி முத்து நகரம், அதாவது முத்து எடுத்தலில் சிறப்பு பெற்றது தான் தூத்துக்குடி நகரம், அதனால் அது முத்து நகரம்னு பெயர் பெற்றிருக்கு. சிவகாசி குட்டி ஜப்பான் கூப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே பட்டாசு தொழில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. பட்டாசு தொழில் அங்கே இருக்கிறதுனால குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை தூங்கா நகரம்னா 24 மணி நேரமும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்னா அது மக்கள் தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திருவண்ணாமலை தீபநகரம். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகர் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள மாவட்டம் கோயமுத்தூர். மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரம் திருப்பூர். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். காமராசர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். புரட்சி தலைவர் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் நடைமுறைப்படுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். பொன்மனச்செம்மல் என்று அழைக்கப்படுபவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். தஞ்சை தமிழ் பல்கழகம் ஏற்படுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்.ஜி.ஆர். கல்வி பயின்ற இடம் கும்பகோணம். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாதை சங்கம். அம்பேத்கரின் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும்.
அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர்? சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறது? நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, நிலப்பகுதி. சூழ்கவி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. இருதிணை, உயர்திணை அற்றிணை. வளாமை, தவறாமை. மரபு, வழக்கம். திரிதல், மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. தழுவுதல், பயன்படுத்துதல். ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். முகில், மேகம். கெதி கலங்கி, கொடி கலங்கி, மிக வருந்தி. சம்பிரமுடன், முறையாக. சேகரம், கூட்டம். விண்ணம், தேசம். வாகு, சரியாக. காலன், யமன். மெத்த, மிகவும். காங்கேய நாடு, கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. தீர்வன, நீங்குபவை. திறத்தன, தன்மையுடையன. உவசமம், அடங்கியிருத்தல். கூற்றவா, பிரிவுகளாக. நிழல் இகழும், ஒளி பொருந்திய. பூனாய், அணிகலன்களை அணிந்தவளே. பேறுதற்கு, அகற்றுவதற்கு. பிணி, துன்பம். திரியோக மருந்து, 3 யோக மருந்து. ஓர்தல், நல்லறிவு. தெளிவு, நற்காட்சி. பிறவார், பிறக்க மாட்டார். நித்தம், நித்தம், நாள்தோறும். மட்டு, அளவு. சுண்ட, நன்கு. வையம், உலகம். பேணுவையல், பாதுகாத்தால். திட்டுமுட்டு, தடுமாற்றம். பண், இசை. கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை. மதவேலங்கள், மத யானைகள். முரளும், முழங்கும். பலவை, முதிர்ந்த மூங்கில். அளந்தவர், வறியவர். செறாஅமை, வெறுக்காமை. நூன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர். கிளை, உறவினர். பேதையார், அறிவற்றவர். மறாஅமை, மறவாமை. பொறை, பொறுமை. வாரி, வருவாய். எஞ்சாமை, குறைவின்றி. முட்டாது, தட்டுப்பாடின்றி. ஒட்டாது, வாட்டமின்றி. வைகுக, தங்குக. ஓதை, ஓசை. வெறியி, அஞ்சி. யாணர், புதுவருவாய். மரளி, காலன். கரி, யானை. தூறு, புதர். அருவர், தமிழர். உடன்றன, சினந்து எழுந்தன. வலிவர், நலிவு ஓடுவர். பிலம், மலைக்குகை. மண்டுதல், நெருங்குதல். இறைஞ்சினார், வணங்கினார். முலை, மலைக்குகை. சீவன், உயிர். சத்தியம், உண்மை. ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. வையம், உலகம். சபதம், சூளுரை. மோகித்து, விரும்பி. நமன், யமன். சித்தம், உள்ளம். நம்பர், அடியார். படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். நாணமே, கூசாமல். உய்மின், ஈடேறுங்கள். ஈயில், வழங்கினால். பகராய், தருவாய். ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. பராபரம், மேலான பொருள். அறுத்தவர்க்கு, நீக்கியவர்க்கு. நிறை, மேன்மை. பொறை, பொறுமை. பொச்சாப்பு, சோர்வு. மையல், விருப்பம். ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு, பொறாமை. மதம், கொள்கை. இகல், பகை. மண்ணும், நிலை பெற்ற. அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரித்தெழுதுக. அந்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. என்றென்றும், என்று ப்ளஸ் என்றும். வானம், வானம் அளந்தது. வானம் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும். அறிந்ததனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த, வானமறிந்த. இருத்திணை,
இரு ப்ளஸ் திணை ஐம்பால் 5 ப்ளஸ் பால் கனகச்சுனை கனகம் ப்ளஸ் சுனை முழவு ப்ளஸ் அதிர முழவதிர மட்டுமல்ல மட்டும் ப்ளஸ் அல்ல கயிறு ப்ளஸ் கட்டில் கயிற்றுக்கட்டில் அக்களத்து ப்ளஸ் களம் கதிர் ப்ளஸ் ஈன கதிரீன வாசல் எல்லாம் வாசல் ப்ளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று ப்ளஸ் எடுத்தோம் கால் ப்ளஸ் இறங்கி காலிறங்கி சீவன் இல்லாமல் சீவன் ப்ளஸ் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து காட்டை ப்ளஸ் எரித்து காட்டை எரித்து இதம் ப்ளஸ் தரும் இதம் தரும் நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை நம்பார்க்கு ப்ளஸ் அங்கு நம்பார்க்கு அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம் உள் ப்ளஸ் இருக்கும் உள்ளிருக்கும் விழித்தலும் விழித்து ப்ளஸ் ஏலும் போவதில்லை போவது ப்ளஸ் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை ப்ளஸ் ஆகிறது தூக்கி ப்ளஸ் கொண்டு தூக்கி கொண்டு. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.